கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கியவன் யார்? ஏரோது ராஜா. ஏரோது ராஜாவால் கொல்லப்பட்டவன் யார்? யாக்கோபு. யாக்கோபு யாருடைய சகோதரன்? யோவான். யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தது யாருக்கு பிரியமாயிருக்கிறதென்று ஏரோது ராஜா கண்டான்? யூதருக்கு. யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று ஏரோது கண்டு யாரை பிடிக்க தொடர்ந்தான்? பேதுருவை. ஏரோது பேதுருவை பிடிக்க தொடர்ந்தது எந்த நாட்களாய் இருந்தது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள். ஏரோது யாரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தான்? பேதுருவை. பேதுருவை எப்பொழுது வெளியே கொண்டு வரலாம் என்று ஏரோது நினைத்தான்? பஸ்கா பண்டிகைக்கு பின்பு. சிறைச்சாலையிலே பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு எத்தனை போர் சேவகரை ஏற்படுத்தினான்? 4 போர் சேவகர். சிறைச்சாலையிலே பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய எவைகளின் வசமாக ஒப்புவித்தான்? நான்கு வகுப்புகளின் வசமாக. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினவர்கள் யார்? சபையார். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? ஊக்கத்தோடே. பேதுரு சிறைச்சாலையில் எவைகளினால் கட்டப்பட்டிருந்தார்? இரண்டு சங்கிலிகளினால். பேதுரு சிறைச்சாலையில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? நித்திரை. பேதுரு சிறைச்சாலையில் யார் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்? இரண்டு சேவகர் நடுவே. கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தவர்கள் யார்? காவற்காரர். சிறைச்சாலையில் பேதுருவிடம் வந்து நின்றவன் யார்?
கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில் பேதுருவிடம் எப்போது வந்து நின்றான்? ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. கர்த்தருடைய தூதன் வந்து நின்றவுடன் அறையில் பிரகாசித்தது என்ன? வெளிச்சம். சீக்கிரமாய் எழுந்திரு என்று பேதுருவை எழுப்பியவன் யார்? கர்த்தருடைய தூதன். சோதனை கேள்வி 1. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யாரை பட்டயத்தினாலே கொலை செய்தான்? ஏ பேதுருவை, பி யாக்கோபை, சி யோவானை, டி பிலிப்புவை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சீக்கிரமாய் எழுந்திரு என்று கர்த்தருடைய தூதன் பேதுருவை எப்படி எழுப்பினான்? விலாவிலே தட்டி. கர்த்தருடைய தூதன் பேதுருவை விலாவிலே தட்டி எழுப்பினவுடன் நடந்தது என்ன? உடனே சங்கிலிகள் பேதுருவின் கைகளில் இருந்து விழுந்தது. கர்த்தருடைய தூதன் பேதுருவிடம் எதை கட்டிக்கொள் என்றான்? அவன் அறையை. கர்த்தருடைய தூதன் பேதுருவிடம் எதை தொடுத்துக்கொள் என்றான்? அவன் பாதரட்சைகளை. கர்த்தருடைய தூதன் பேதுருவிடம் எதை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான்? அவன் வஸ்திரத்தை. கர்த்தருடைய தூதன் யாரை சிறையிலிருந்து காப்பாற்றினான்? பேதுருவை. பேதுரு புறப்பட்டு யாருக்கு பின் சென்றார்? கர்த்தருடைய தூதனுக்கு. தூதனால் செய்யப்பட்டது எது என்று அறியாமல் பேதுரு புறப்பட்டு கர்த்தருடைய தூதனுக்கு பின் சென்றார். மெய் என்று. தான் என்ன காண்கிறதாக பேதுரு நினைத்தான்? ஒரு தரிசனம். எது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக பேதுரு நினைத்தான்? தூதனால் செய்யப்பட்டது. கர்த்தருடைய தூதனும் பேதுருவும் சிறைச்சாலையில் இருந்து எவைகளை கடந்து போனார்கள்? முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும். கர்த்தருடைய தூதனும் பேதுருவும் சிறைச்சாலையில் இருந்து முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து எதன் அண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது? இருப்பு கதவண்டையில். கர்த்தருடைய தூதனும் பேதுருவும் சிறைச்சாலையில் இருந்து காவல்களை கடந்து எங்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது?
நகரத்திற்கு. இருப்பு கதவின் வழியாய் கர்த்தருடைய தூதனும் பேதுருவும் புறப்பட்டு எது நெடுக நடந்து போனார்கள். ஒரு வீதி நெடுக. கர்த்தருடைய தூதனும் பேதுருவும் ஒரு வீதி நெடுக நடந்து போகும்போது பேதுருவை விட்டு போய்விட்டது யார்? கர்த்தருடைய தூதன். பேதுருவை எவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம் தூதனை அனுப்பினார்? ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் தன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று பேதுரு எப்பொழுது அறிந்தார்? பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது. சிறையிலிருந்து பேதுரு யார் வீட்டிற்கு வந்தார்? மரியாள் வீட்டுக்கு. மரியாள் யாருடைய தாய்? யோவான். மரியாளுடைய குமாரனாகிய யோவானுடைய பேர் என்ன? மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவான். சோதனை கேள்வி 2. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட என்ன பண்ணினார்கள்? ஏ, முயற்சி பண்ணினார்கள். பி, ஜெபம் பண்ணினார்கள். சி, ஏரோதிடம் பேசினார்கள். டி, விடுதலை பண்ணினார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ஒற்று கேட்க வந்தவள் யார்? ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண். ரோதை என்னும் பேர் கொண்ட பெண் எதினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடினாள்? பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால். ரோதை என்னும் பேர் கொண்ட பெண் உள்ளே ஓடி பேதுரு எங்கு நிற்கிறார் என்று அறிவித்தாள்? வாசலுக்கு முன்னே. நீ பிதற்றுகிறாய். யார் யாரிடம் கூறியது? பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சபையார் ரோதை என்னும் பேர் கொண்ட பெண்ணிடம். வாசலுக்கு முன்னே நிற்கிறது பேதுருதான் என்று உறுதியாய் சாதித்தவள் யார்? ரோதை. வாசலுக்கு முன்னே நிற்கிறது யாராய் இருக்கலாம் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள்? பேதுருவுடைய தூதனாய். கதவை தட்டி கொண்டிருந்தவன் யார்? பேதுரு. கதவை திறந்தபோது பேதுருவை கண்டு பிரமித்தவர்கள் யார்? மரியாளின் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள். எதற்காக பேதுரு கை அமர்த்தினார்? அவர்கள் பேசாமல் இருக்கும்படி. பேதுரு எதை மரியாளின் வீட்டில் இருந்தவர்களுக்கு விவரித்து கூறினார்?
கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை. தான் விடுதலையான செய்தியை யாருக்கு அறிவிக்கும்படி பேதுரு கூறினார்? யாக்கோபுக்கும் சகோதரருக்கும். பேதுருவை குறித்து யாருக்குள்ளே கலக்கம் உண்டானது? சேவகருக்குள்ளே. பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே எப்பொழுது கலக்கம் உண்டானது? பொழுது விடிந்த பின்பு. ஏரோது பேதுருவை தேடி காணாமற் போன போது யாரை விசாரணை செய்தான்? காவற்காரரை. ஏரோது பேதுருவை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை என்ன செய்யும்படி கட்டளையிட்டான்? கொலை செய்யும்படி. பேதுரு காணாமற் போனபோது ஏரோது யூதேயா தேசத்தை விட்டு எங்கு போய் வாசம் பண்ணினான்? செசரியா பட்டணத்துக்கு. பேதுருவை தேடி காணாமற் போனபோது ஏரோது யார் பேரில் மிகவும் கோபமாயிருந்தான்? தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும். தீரியர் சீதோனியர் தேசம் எதினால் போஷிக்கப்பட்டது? ஏரோது ராஜாவின் தேசத்தினால். ஏரோது ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரன் யார்? பிலாத்து. தீரியர் சீதோனியர் யாரை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள்? ஏரோது ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை. சோதனை கேள்வி 3. பேதுரு 2 டேஷ் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஏ கள்ளர்கள், பி சங்கிலிகள், சி கொலைக்காரர்கள், டி சேவகர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குறித்த நாளிலே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினவன் யார்? ஏரோது. ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணின போது ஏரோது தரித்திருந்தது என்ன? ராஜவஸ்திரம். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து எதின் மேல் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான்? சிங்காசனத்தின் மேல். ஏரோது பிரசங்கம் பண்ணுகையில் ஜனங்கள் எவ்வாறு ஆர்ப்பரித்தார்கள்? இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று. ஏரோது தேவனுக்கு எதை செலுத்தவில்லை? மகிமையை. ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் அவனை அடித்தவன் யார்? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் அடித்ததினால் ஏரோது எப்படி இறந்தான்?
புழு புழுத்து. எது வளர்ந்து பெருகிற்று? தேவ வசனம். பர்னபாவும் சவுலும் நிறைவேற்றின ஊழியம் எது? தர்ம ஊழியம். பர்னபாவும் சவுலும் யாரை கூட்டிக் கொண்டு திரும்பி வந்தார்கள்? மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு யோவானை கூட்டிக் கொண்டு எதை விட்டு திரும்பி வந்தார்கள்? எருசலேமை விட்டு. சோதனை கேள்வி 4. பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தது யார்? ஏ யோவான், பி விசுவாசிகள், சி கர்த்தருடைய தூதன், டி போர்ச்சேவகர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமேன்.